என்னுடைய நைட் ரொட்டீன் பார்த்துடலாம். நைட்டு வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா சுற்றிலும் ஜன்னல்லாம் அடைச்சி இருட்டாக இருக்குது. நைட்டு டின்னருக்கு வந்து மசால் தோசை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்க வேக வச்சுக்கிட்டேன். சைடில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவெல்லாம் கட் பண்ணிவிட்டு கரெக்டாக உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. வேறு ஒரு பவுலில் எடுத்து கொடுத்துட்டு ஹஸ்பண்டை தோலை மட்டும் உரிச்சு கொடுங்கன்னு சொல்லிவிட்டேன். நான் மசால் தோசைக்கு மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணிட்டு அதே மசாலாவோட மிக்ஸ் பண்ணிட்டு கடலை மாவு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பூரி மசாலா பண்ணுற மாதிரி தான். மசாலா ரெடி பண்ணதுக்கப்புறமா தோசையும் சூடாகவே ஊற்றிட்டேன். இந்த தோசைக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றணும். லைட்டாக மொறுன்னு வந்ததுக்கப்புறம் தான் மசாலா வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான மசாலா தோசை ரெடி ஆயிரும். சைடிஷ் எப்பயுமே தேங்காய் சட்னி வைப்பேன். நான் இன்றைக்கி வெறும் மசாலா தோசையை மட்டும் வச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சு கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்த பொருளெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பாத்திரம் கொஞ்சமாக இருந்துச்சு. அதை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு நாளைக்கான பாலை வந்து காய்ச்சி வச்சு படுத்தாச்சு.